ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த 3வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்ததன் காரணத்தினால தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளி பட்டியலில் அதிரடியான மாற்றம் நிகழ்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லாது தற்போது பார்த்தீங்கன்னா, இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டா போதும். அதே நேரத்தில் தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா, இந்திய அணி என்ன பண்ணால் அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தற்போது 3 போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் போட்டியில் இந்திய அணியும், 2வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்ற நிலைமையில் 3வது போட்டி மழையினால் தடைப்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் டிராவில் முடிஞ்சிருக்கு. இது ஆஸ்திரேலிய அணிக்கு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 3வது டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளிப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா தற்போது 2வது இடத்துலையும், இந்தியா 3வது இடத்துலையும் இருக்காங்க. இந்திய அணி 55 புள்ளிகளோடும் 3வது இடத்துலையும், ஆஸ்திரேலிய அணி 58 புள்ளிகளோடு 2வது இடத்துலையும், முதல் இடத்துல தென்னாப்பிரிக்கா அணி 63 புள்ளிகளோடும் இருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையேயான தொடர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க. தற்போது மீதம் இருக்கக்கூடிய இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்று மற்றொரு போட்டியில் டிரா அல்லது தோல்வியை அடைந்துட்டாங்க அப்படின்னா இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவது மற்ற அணிகளுடைய முடிவை பொறுத்து தான் இருக்கும். அதாவது மீதம் இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் இந்திய அணி 1ல் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, மற்றொரு போட்டியில் தோல்வி அடையாமல் ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் 2 போட்டிகள்லையும் தோல்வியை தழுவிட்டாங்க, அப்படி இல்லைனா ஒரு போட்டியில் வெற்றி மற்றொரு போட்டியில் தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணி குறைந்தது ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படிங்கும்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அதே நேரத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2 போட்டிகளுக்குலையுமே தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய டெஸ்ட் தொடரில் பாகிஸ்தான் அந்த தொடரை கைப்பற்ற வேண்டும். அப்படி கைப்பற்றும் பட்சத்தில் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக நுழைஞ்சிருவாங்க. தற்போதைய நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் குறைஞ்சது ஒரு போட்டியிலேயாவது இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதே நேரத்தில் தற்போது ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. அங்கே இலங்கை அணியுடைய ஆதிக்கம் சமீப காலமாக ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல அணிகளுக்கு எதிராக அவங்க சிறப்பாக விளையாண்டு தொடரை எல்லாம் கைப்பற்றியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அங்கே இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதன் காரணத்தினால அந்த போட்டியில் இலங்கை வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய அணிக்கான இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.